சில வீடியோக்கு முன்னாடி டாப் 10 ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் என்னன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லாஸ்ட்டில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் எக்கை வச்சு மட்டுமே ஒரு நாளுக்கு தேவையான ப்ரோட்டீன் கோல்ஸ் ஒரு நார்மல் பர்சனுக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் டிசீசஸ் லைக் கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. இந்த வீடியோவில் ரெண்டே ஐட்டம் தான் நான் சொல்ல போகிறேன். ஒன்று, நம்ம வீடியோவோட கோர் டிமாண்டாக இருக்க எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும், அண்ட் தென் நான் இன்னொரு பேஸ்கெட் சொல்கிறேன். அந்த பேஸ்கெட்டில் ஒரு 3 ஐட்டம் நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல், வெதர் இட் இஸ் ஒயிட் ஆர் பிளாக், சன்னான்னு சொல்லுவோம்ல அது. அதுக்கடுத்து பச்சைப்பயிர், க்ரீன் கிராம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 கிராம் ஓகே. சுண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 80 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேர்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர், சோயாபீன்ஸ் இருக்குல்ல அது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 கிராம்ஸ் இருந்தாலே போதும். ஸோ இப்போ இந்த 3 ஐட்டம்ஸ்லையுமே நான் சொன்ன பேஸ்கெட்டில் நான் சொன்ன குவான்டிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இதுலேருந்தே கிடச்சிரும். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் ஏதோ ஒரு ஐட்டம் நான் சொன்ன குவான்டிட்டியில் டெய்லி எடுத்துக்கலாம். இந்த சைடு எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4x வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸு நான் சொன்ன இந்த 3 ஐட்டம்ஸில் ஏதோ ஒன்று, இதை வச்சு மட்டுமே ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் கோல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சொன்ன 3 ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும்னு கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ப்ரோட்டீன் ரிச் இல்லை ஃபைபர் ரிச் இந்த மாதிரி ஏதாவது, ஃபைபர்னு வேணாம், ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக் ஐட்டம், ஹெல்த்தி ஸ்நாக் ஐட்டம். ஸ்நாக் ஐட்டம்னு சொன்ன உடனே பப்ஸ் எடுத்துக்கிறேன், சமோசா, சில்லி, இதுக்கெல்லாம் போகக்கூடாது. குறுக்க இந்த கௌசிக் வந்தா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் 60 kg இருக்காங்கன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிப்போம். இப்போது நார்மலாக ஒரு 1 kg பாடி வெயிட்டுக்கு 1.2 கிராம் எடுக்கணும், 1.5 கிராம் எடுக்கணும், இல்லை 2 கிராம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாது ஜிம்முக்கு போயிட்டு இருக்காங்களா சரி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 கிராம், 1 kg பாடி வெயிட்டுக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டயட் சொல்ல போகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 60 kg இருக்கீங்க. அப்போது 1 kgக்கு 1 கிராம் ப்ரோட்டீன்னா 60 கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு காலையில் மீல்ஸ், ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் மீல்ஸ்லேருந்தே போய்க்கலாம். நீங்கள் தோசை, இட்லி, ஊத்தாப்பம் ஏதோ ஒன்று, இல்லை சாப்பாடு, இது எதை எடுத்துக்கிட்டாலும் ஒரு 100 to 150 கிராம்ஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துப்பீங்க. அதை தாண்டியே எடுத்துப்பீங்க, நான் மினிமம் சொல்கிறேன். அந்தளவு சாப்பாடு எடுத்துக்கிட்டாலே அதில் ஒரு 5 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடச்சிரும். காலையில் ஒரு 2 பாயில்டு எக் எடுத்துக்கோங்க. ஒரு எக்கில் நான் நிறையா வீடியோவில் சொல்லிட்டு இருக்க மாதிரி 6 to 7 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கில் இருக்கும். அஷ்யூம் வி ஹாவ் 6.5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 கிராம், சரி 2 முட்டை எடுத்திங்கன்னா ஒரு 13 கிராம் ப்ரோட்டீன் ஆச்சு. ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 to 5 சொல்லி போட்டுக்கலாம். 200 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னே வச்சுட்டு ஒரு 4 to 5 கிராம் வந்து போட்டுக்கலாம். அப்போது 18 கிராம்ஸ் ஆச்சா. அது போக நீங்கள் ஊற்றிக்கக்கூடிய குழம்பு, தயிர் ஊற்றிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இதுலேருந்து 20 கிராம்ஸ் ஆயிடுச்சு. இப்போது பிரேக்ஃபாஸ்ட்லேயே 20 கிராம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மிச்சம் 40 தான் இருக்குது. இப்போது லஞ்சுக்கு வருவோம். லஞ்சுக்கும் பெருசாக நம்ம எதுவும் மாற்ற மாட்டோம். சாப்பாடு, குழம்பு, தயிர், பொரியல், இதை தான். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 to 10 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். நம்ம 10 கிராம்னே வச்சு போகலாம். இப்போது 30 கிராம் ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு 20, லஞ்சில் ஒரு 10 கிராம், இதெல்லாம் சேர்த்துனா மொத்தம் 30, பாதி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மிச்சம் இன்னும் 30 இருக்குது. இப்போது ஸ்நாக் டைம், இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 11-11:30க்கும் எடுக்கிறனா எடுத்துக்கலாம், அல்லது லஞ்சை முடிச்சுட்டு திரும்ப ஒரு 4 to 5 அந்த டைமில் எடுக்கிறனாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்நாக் அப்படிங்கிறத, மிக்ஸ் ஸ்நாக்குங்கிறத எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த முன்னாடி ஒரு பேஸ்கெட் சொன்னதில்ல 3 ஐட்டம், அதில் ஏதோ ஒன்று, இல்லை ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக் ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கூட எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன குவான்டிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 20 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிரும், ஈஸியாக கவர் ஆயிரும். அப்போது 30 + 20 50 ஆச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு டின்னருக்கு போகலாம். டின்னர்னு வந்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி தான் இருக்கும்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசையில் மினிமம் 2 to 3 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் மேக்ஸிமம் இருக்கும். நம்ம 2னே வச்சுக்கலாம். 2 தோசை 4 கிராம் ஆச்சு. பட் நமக்கு எவ்வளோ மிச்சம் இருக்குது? வெறும் 10 கிராம் தான் இருக்குது. இப்போ இதில் 4 கிராம் ஆச்சா? முட்டை காலையில் 2 மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம். இப்போது ஒரு 2 முட்டை போட்டுக்கோங்க. இதில் 2 போட்டால் 6னே வச்சுக்கோங்க. வெறும் 6னே வச்சுக்கோங்க. முதல்ல 6.5 வச்சுருந்தோம், இல்லை 6னே வச்சுக்கிட்டாலும் 12 கிராம் ஆச்சு. 12 கிராம்னு தோசையில் ஒரு ஆல்ரெடி ஒரு 4 கிராம் சொல்லியிருந்தா 2 தோசை 2 கிராம் 4 கிராம் ஆச்சு. முட்டையில் ஒரு 12, அப்போது 16. 50 + 16 66. அப்போது நமக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டை தாண்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோட்டீன் கோல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் கோல்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். நான் சொன்ன டைமில் தான் ஃபாலோ பண்ணணும். இதே ஃபுட்டை தான் எடுத்துக்கணும்னு சொல்லி எந்த நெசசிட்டியும் இல்லை. உங்களுக்கு தேவையான டைமில், கன்வீனியண்ட்டான டைமில், உங்கள் லைஃப் ஸ்டைலை பொறுத்து, உங்கள் ஒர்க் அவுட்டை பொறுத்து, உங்கள் ரூட்டீனை பொறுத்து நீங்கள் அந்த டயட்டை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுட்டே மாற்றிக்கலாம், டைமே மாற்றிக்கலாம், என்ன வேணால் மாற்றிக்கலாம். முக்கியமாக வாட்டர் கன்சப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒரே டைமில் வந்து அலைன் ஆகிற மாதிரி பாருங்கள். அந்த ஒர்க் அவுட், ஸ்லீப் இதெல்லாம் லாங் டைமுக்கு ப்ரொலாங்கடாக கன்னியூவாக ஒரே டைமில் வந்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இதில் சேஞ்ச் ஆனாலும் ஜேர்னி வந்து எஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின் எஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.